தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்துருந்துச்சு, தேர்தல் பயணம்னு. அதே தேர்தல் பயணத்தில் இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா எந்த அரசியல்வாதியுமே இந்த ஒரு இதை சொல்லி யாருமே ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சாதியை வச்சு தான் பல இடத்துல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ புதுசாக நேற்று கட்சி ஆரம்பிச்சார்ல, நேற்று பிறந்து இன்னைக்கு நடக்கணும் அப்படிங்கிற அந்த தாவேகா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 இடத்துல நிற்கிறதா இப்போ வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. திருச்சி கிழக்கு ஒன்று, இன்னொன்று திருச்சி கிழக்கு ஒன்று, இன்னொன்று பெரம்பூர். ஏன் இந்த 2 தொகுதினா, பெரம்பூரை பொறுத்தவரையும் கிறிஸ்துவர்கள் அதிகம், ஓகேங்களா. இங்கே திருச்சி கிழக்குல ஏன் அப்படின்னா வெள்ளாள கிறிஸ்துவர்கள் அதிகம். இதை மையமாக வச்சு அவர் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்றது இதை நான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஜாதியெல்லாம் ஒழிச்சு மனுஷன் நாமெல்லாம் தமிழர் அப்படிங்க, நம்ம ஜாதி தமிழர் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு, பெண்ணியம் பேசுறாரு, பெண்ணுரிமை பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு. அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதெல்லாம் இவர் பேசுறதோட மட்டும்தான் இருக்காரே தவிர எதையுமே இயல்புல செய்ய மாட்டாரு. ஏன் அப்படின்னா பெண்ணியம் பேசுறாரு, தன் கட்சி வாசல்ல போராட செஞ்ச அஜிதா அவர்களுக்கு நின்று போராடிட்டு இருக்காங்க. அதை வெளியே அவர் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எதுவுமே பேசாம நிர்மல்குமாரை வெளில அமிச்சு அவர் என்ன ஏதுன்னு கேட்டு காரை விட்டு இடிக்கிறாரு. இதுல எங்க உங்க பெண்ணியம் போச்சு? இதுல எங்க உங்க பெண்ணுரிமை எங்க போச்சு? இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, செங்கோட்டையனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவர் பெண் பாதுகாப்பு, பெண்ணுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கோன்னு பேசுகிறதா ரொம்ப வேடிக்கையா இருக்குது. வாச்சாதி கிராமத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு இங்க இருக்க பல பேத்துக்கு தெரியும், ஓகேங்களா. 18 பேரை பாலியல் வன்கொடுமை சூறையாடிய வனத்துறை அந்த அதிகாரிகளுக்கு சைலண்ட் கில்லரா இந்த சூத்திரதாரி அண்ணன்னு சொல்ல கூட எனக்கெல்லாம் வெக்கமா இருக்கு, செங்கோட்டையன். இவரை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு வேடிக்கை தக்கையா இருக்குது. இதோட கூத்து என்ன அப்படின்னா, இதோட பெரிய ஒரு நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்துல துள்ள துடிக்க 41 பேர் இறந்து போனாங்க. 41 43 2 சிசு. இதை யாருமே கணக்குல சொல்லவே கிடையாது. இதையும் சேர்த்து மேடையிலையோ எல்லா இடத்துலயும் பேசிய ஒரே அண்ணன் சாட்டண்ணன் மட்டும்தான். இவர் மட்டும்தான் இந்த 2 சிசுவையும் கணக்குல எடுத்து பேசுறாரு. இந்த 43 பேர் இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிசார்ட்ல வச்சு அவரை பார்த்துருக்காரு. அந்த கூட்டத்துல இதே ஆதவ அர்ஜுனா வீட்லயோ இல்ல புஷியானந்த் வீட்லயோ இல்ல நிர்மல்குமார் வீட்லயோ லெப்ட் பாண்டி அவர் வீட்லயோ இவங்க அந்த கூட்டத்துல இருந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அப்ப இதே மாதிரி ரெசார்ட்ல வச்சு அவர் பார்த்துருப்பாரா? ஏன் நம்ம சிந்திக்க மாட்டோம்? அவர் என்ன நினைச்சு அரசியல் வந்திருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேன் பேஜ் இருக்காங்க, ரசிகர் கூட்டம் இருக்குது, அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கி நம்ம சிஎம் ஆயிடலான்னு அவர் நினைக்கிறாரு. அது இங்க வேலைக்கே ஆவாதுன்னு நம்ம மக்கள் அவருக்கு காமிக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட முதல் ஓட்டு. இந்த வருஷம் தான் நான் போட போகிறேன். நான் ஒரு டிஎம்கே சேர்ந்த பையன் தான், ஓகேங்களா. நான் டிஎம்கேல இருந்தவன் தான். இன்னைக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் தான் காரணம். அவரோட நான் பயணிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தருவார், இப்படி தான் இதான் கொள்கை. அவரும் நினச்சா பல திராவிட கட்சிகளில் சேர்ந்து எவ்வளோ பணமோ எவ்வளோ பார்த்துருக்கலாம். அதுக்கெல்லாம் அவர் இல்லை. அவரை பொறுத்தவரையும் மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். மக்கள் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கலாம்னு நினைச்சு அவர் அரசியல் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே நம்ம வாக்கு செலுத்தி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப இந்த கூட்டம் போட்டிருக்கோம். இந்த எங்கள் அண்ணன் காவலாளர்கள், இந்த காவலாளி அக்காலாம் உட்காந்து நம்ம பேசுகிறத கேட்குறாங்க. இதே மாதிரி தாவேக்கால ஒரு கூட்டமோ இல்லை ரோட் ஷோவோ நடக்கிறப்ப இந்த மாதிரி அவங்களால உட்கார முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி காவலர்களுக்கு எந்த வேலையுமே தராமல் அவர்களையும் நம்மளோட சராசரியமாக உட்கார வச்சு இந்த மாதிரி பார்க்க வைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
ஏன்னா நம்மளே இங்க படைகள் இருக்குது, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துவாங்க. நம்ம கட்சியில உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே ஒரு ஒழுக்கமான உறுப்பினர்கள். நம்ம ஒன்று தாவேக்காவோ இல்லை திமுகவோ இந்த நெறியாளரை அடிச்சு மண்டையை உடைச்சு விட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கட்சியில வந்து எங்கேயாச்சும் அடிச்சு மண்டையை உடைப்பாங்களா? ஏன்னா நம்ம அனைவரும் சீமானன் பிள்ளைகள். அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றுவோமே தவிர மற்றபடி இந்த அராஜகம் இந்த குண்டர்கள் மாதிரியான எந்த செயலையுமே நம்ம செய்ய மாட்டோம். தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஒரே கேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் ஆளே காணோம், எடுத்தேம்பாரு ஓட்டோங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லுவேன், நான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அண்ணனோட தம்பி அப்படின்னு. எந்த இடத்துலனாலும் நான் இதை பெருமையாக யார்கிட்டனாலும் தெரிவிப்பேன். இதே மாதிரி தாவேக்கால இருக்க யாராவது தெரிவிப்பாங்களா? ஓடி போனார்ல புஷி ஆனந்த், அவரோட தம்பினா. இந்த 41 பேர் வந்து செத்து போனாரே, அவரே பார்க்கல, அவரை பார்க்காம ஓடி போனாரே விஜய், அவரோட தம்பினா தங்கச்சி நான் யாராவது சொல்லுவாங்களா? இந்த என் புருஷனோட எனக்கு விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. 41 பேர் செத்து அங்க பெண்கள் இறந்து போனப்ப அங்க நின்னவரு கணவர் தான் நின்னாரே தவிர விஜய் வந்து நிக்கல. எந்த வாய் வந்து எதை நினைச்சு இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு விஜயோட எனக்கு கணவரோட வந்து விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்றா? சரி, நீ செத்து போனா கணவர் தான் வருவாரே தவிர விஜய் வர மாட்டார். ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே தஞ்சாவூர் செங்கிப்பட்டி போனப்ப என்னைய மாதிரி அவனும் ஒரு காலேஜ் மாணவன் தான். அவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி போய் தவறி இறந்துடுறாரு. ஆள் கோமால இருந்து இறந்துடுறாரு. அதுக்கு அவர் வந்து திருவெரும்பூர் தொகுதியை சேர்ந்தவங்க போலுக்கு. அந்த பையன் இறந்து போனதுக்கு அவங்க அப்பா வந்து அப்போதான் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இந்த பையனும் அடுத்து போய் தவறிட்டான். அவர் என்ன சொத்தை வித்தாச்சும் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்ன வரையும் தாவேக்கால இருந்து ஒருத்தர் கூட அவங்கள போய் பார்க்கதோ அதுக்கு என்ன ஒரு பண உதவியோ எந்த உதவியுமே செய்யல. தன் தொண்டர்களுக்கு வந்து இங்கே முக்கியத்துவமே கொடுக்கல. ஆனால் தற்குறிப்பயலுக போய் பின்னாடி உளுந்து சாவுறது. விஜய் தான் உயிர், விஜய்க்காக உயிரை கொடுப்போம், நம்ம சாதாரணம் வந்து செத்து போனால் ஃபேமஸ் ஆக மாட்டோம், அந்த கூட்டத்தில் வந்து செத்து போனால் தான் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு தற்குறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தற்குறிகளையும் நம்ம ஆச்சரியக்குறியாக நம்ம மாற்றணும். அதுதான் நம்மளோட இலக்கு. எனவே இப்பொழுது நம்மளோட இலக்கு என்னன்னா, இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர், நாமே தமிழர்.